கார் வாங்கும் பொழுது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். என் காரை நான் இப்படி பார்த்துப்பேன், அப்படி பார்த்துப்பேன், தங்கம் மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாங்கி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் என் கார் நல்லாதான்ப்பா போயிட்டு இருக்கு, அது என்னப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நான் அதிகமா ஓட்டவே இல்லையே, எனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ கார் அப்படின்றது நமக்கு சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்டா ஒரு பெரிய பஞ்சாயத்து அப்படின்றது இழுத்து விட்டுருங்க. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனமா பார்க்கணும். இந்த சின்ன விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 10 10 கூட இல்ல, ஒரு 8 விதமான மிஸ்டேக் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சுட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி பீப்புள் இந்த 8 விதமான விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க கார் வாங்க போறீங்களோ அல்லது கார் வாங்கி வச்சிருக்கிறீங்களோ, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால எளிமையா தப்பிச்சுக்க முடியும். கார் ஒன்றும் பைக் மாதிரி கிடையாது. எங்கேயாவது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்படியே டோப் பண்ணிட்டு வர்றதுக்கும், இல்ல பெடல் போட்டு வர்றதுக்கும், இல்ல வந்து தள்ளிக்கிட்டே வர்றதுக்கும். ஸ்டாப் ஆச்சுன்னா அங்கேயே நின்றுட்டு யாருக்காவது கால் பண்ணி கூப்பிடணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 5000 எடுத்ததற்கு 15,000 லோனுக்கு ரீபேமெண்ட் கட்ட சொல்லி சில அப்ளிகேஷன் அப்படின்றது மக்களுடைய மான மரியாதையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமான போட்டோவை சித்தரிச்சு அவங்களுடைய வந்து சொந்தக்காரங்களுக்கு அனுப்புறதும், அவங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்புறதும், இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில நான் அந்த ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருந்தேன். பெருசா வியூஸ் போகல. எனக்கு தெரியும் அவேர்னஸ் வீடியோ பெருசா வியூஸ் போகாதுன்னு தெரியும். பட் எனக்கு இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நிறைய பேரோட உயிர் இதனால மாய்க்கப்பட்டு இருக்குது. தன் உயிரை தானே அவமானத்தினால எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கவனமா இருங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே பிளே ஸ்டோர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே போல முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களையே அறியாம உங்களுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை சேவ் பண்றதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. முதல் விஷயம், அதாவது கார் வச்சுட்டு இருக்கவங்க காமனா இந்த ஒரு மிஸ்டேக் அப்படின்றத தொடர்ந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, கார் டயர் ப்ரெஷர். ஸோ என் டயர் பஞ்சர் ஆகல, அப்பனா எங்க டயர் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. டயர் பஞ்சர் ஆனாதான் காத்து போகும், இல்ல பழசானாதான் காத்து போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிறதுல நிறைய கார்ல டியூப்லெஸ் டயர் அப்படின்றது இருக்குது. இது வெயில்னால கூட காத்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதே போல நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா, அந்த வண்டி ஓட்டும் போது பள்ளம் மேட்ல இடிக்குது, வேகத்தடல இடிக்குது அப்படின்ற பட்சம் அந்த கேப் மைல்டா ரொம்ப மைனூட்டா கேப் விடும். அந்த கேப்ல காத்து அப்படின்றது போகும். ஸோ இப்படியும் உங்க டயர்ல காத்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மெஜாரிட்டியா இருக்கு. வெறும் ஆணி குத்துனாலோ இல்ல முள்ளு குத்துனாலோ அல்லது பஞ்சர் ஆனா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது கிடையாது. அதனால குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா அதிகமா ஏர் செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் அடிக்கும் போதெல்லாம் நீங்க ஏர் செக் பண்றது இட்ஸ் பெட்டர். அதுக்காக ஏர் பம்ப் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு இன்னும் பெட்டர். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில போறோம், அங்க காத்து இல்லைன்னா கூட ஏர் பம்ப் ரொம்ப முக்கியம். அந்த ஏர் பம்புக்கான வந்துட்டு லிங்க் கீழே இருக்கு, அதுக்கான வீடியோவையும் போட்டிருக்கேன், மறக்காம அதை பார்த்துருக்கேன். அண்ட் அதே போல ஒரு டயர்ல காத்து இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? முதல் விஷயம் அப்படின்றது என்னன்னா, மைலேஜ் குறையும். ஏன்னா டயரை வந்துட்டு சுத்த வைக்கிறதுக்காக நிறைய ப்ரெஷர் கொடுக்கும். நம்மளே ஒரு பஞ்சரான காரை தள்ளும் போது எப்படி தள்ளுறோம், இல்ல நல்லா வந்து காத்து இருக்கக்கூடிய கார் ஃபியூல் இல்லைன்னா அதை எப்படி தள்ளுறோம்? ஸோ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அதனால ரொம்ப சிரமப்பட்டு தள்ளுறதுனால பெட்ரோல் அதிகமாக குடிக்கும், இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ டயர்ல வந்து காத்து கம்மியா இருக்குன்னா, ஒருவேளை ரிம் டயர் வச்சிருக்காங்க, அதாவது வந்துட்டு வீல் அலைவில் இல்லாம வந்து நார்மல் வீல் இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது பள்ளத்துல காத்து கம்மியா இருக்கும்போது விடும் பொழுது அந்த அலைவில் பெண்ட், அதாவது அந்த வீல் பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அதே போல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வண்டியோட இன்ஜினுக்கு நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆகுங்க. இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆக வண்டிக்கு வந்து இன்னும் அனத்தம் ஃபியூல் அதிகமாக குடிக்கும். சின்ன சின்ன ஃபால்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். அதுலேயும் குறிப்பா டயர் காத்து இல்லாம போகும்பொழுது, மற்ற டயரால காத்து நல்லா இருக்கும்போது ஒரு டயர்ல காத்து இல்லாத போது அது அன்ஈவன் அப்படின்றதுக்குள்ள போயிடும். அதாவது இப்படி போயிட்டு இருக்க இப்படி வந்து இங்க காத்து இருக்கும், இங்க காத்து இல்லாதனால இப்படி போக வந்துட்டு ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய டயர்ல ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிஷின் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஏர் கம்ப்ரஸர். ஸோ அந்த ஏர் கம்ப்ரஸர் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. அதனுடைய விலை 1800 தான் வரும். எங்கேயாவது வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அது நமக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பஞ்சர் ஆச்சுன்னா ஃபுல் காத்து இல்லைன்னா வீல்ல வந்து ஜாக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏத்துங்க. ஏன்னா வண்டி 1000 1500 கிலோ இருக்கும். அந்த வெயிட்டுக்கு அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்க முடியாது. அதனால வந்து ஜாக்கி போட்டு ஏத்திட்டு அந்த வீலில்
அதுக்கப்புறம் காத்து பிடிங்க, அப்பதான் காத்து ஃபுல் ஆகும். இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்றது என்னன்னா, வண்டியில நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த வார்னிங் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது வார்னிங் லோகோ எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்பீடாமீட்டர்ல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஸ்பீடாமீட்டர்ல வரக்கூடிய வார்னிங் சிம்பிள் அப்படின்றத பெருசா கேர் பண்ணவே மாட்டாங்க. சில நேரங்கள்ல வார்னிங் லோகோ, அதாவது இன்ஜினா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், டயரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சென்சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி வார்னிங் லோகோ, பேட்டரி, இந்த மாதிரி வார்னிங் லோகோ வந்துட்டு சில நேரங்கள் அது மறைஞ்சிரும் உடனே. அதை பார்த்துட்டு ஓ ஏதோ பிரச்சனை இருந்துச்சு இப்ப சரியாயிடுச்சு போல அதுவே அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வண்டியை ஸ்டார்ட் பண்ணியும் அந்த வார்னிங் லோகோ காமிச்சிட்டு இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அமையுது அப்படின்னா, ஸோ ஆப்வியஸா இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதை நீங்க இப்பயே சரி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500 ரூபாயில முடிஞ்சிடும், ஒரு 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க சர்வீஸ் காஸ்டோட. அதை நீங்க அப்படியே வளர விட்டீங்க அப்படின்னா மேபி அது 5000 மாறலாம் அல்லது 50,000 மாறலாம். ஸோ இது பயன்படுத்துறதுக்கானதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நடந்திருக்குது, அதனாலதான் சொல்றேன். மூன்றாவது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக், அதாவது சர்வீஸ் டைம் வந்த உடனே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வந்து 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டரோ அல்லது ஒரு சர்வீஸ்ல அவங்க சொன்ன டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அதிக நேரம் வந்துட்டு வண்டியை பயன்படுத்தவே இல்லையே, கம்மியாக தானே ஓட்டியிருக்கோம், அதனால இன்னும் ஒரு வருஷம் 5-6 மாசம் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு வண்டியை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி இன்ஜினா இருக்கட்டும், இன்ஜின் ஆயிலா இருக்கட்டும், பெல்ட்டா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், ஏர் ஃபில்டரா இருக்கட்டும், ஸோ வண்டியில இருக்கக்கூடிய சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இன்ஜின் கிட்ட இருக்கு இல்லைங்களா, அதுல எதுவா இருந்தாலும் சரி, கூலண்ட் ஆயிலா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதை செக் பண்ணியே ஆகணும். அதுதான் வந்துட்டு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்படி பண்ணலன்னா அதுல ஏதாவது ஒரு இம்பாக்ட் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நினைக்கலாம் அதிகமா ஓட்டினா தானே வந்துட்டு அந்த ஆயிலோடைய லைஃப் குறையும், நம்ம தானே கம்மியா ஓட்டியிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அந்த ஆயிலுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா நான் சர்வீஸ் சென்டர்ல கேட்கும்போது அதுதான் சொன்னாங்க. அந்த ஆயிலுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க, அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ப்ராசஸ்டிங் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா. அதனால குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதை மாத்துறது, அதை செக் பண்றது இட்ஸ் பெட்டர். ஏன்னா பிரேக்கிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு கிளட்ஜா இருக்கட்டும், ஏன்னா கிளட்ஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய காஸ்ட் அப்படின்றது வச்சிரும். நம்ம சரியான நேரத்தில் அதை பார்த்து சரி பண்ணல அப்படின்னா. அடுத்த மிஸ்டேக் அப்படின்றது என்னன்னா, நம்ம காரை வந்துட்டு வெளியில மட்டும் நல்லா நீட்டா தொடச்சி வச்சா போதும், அதே போல இன்ஜின் முன்னாடி மட்டும் நம்ம கரெக்டா பார்த்துக்கிட்டா போதும், கார் நல்லா அது வாக்கில் அது வேலையை பார்க்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட், ஆப்வியஸா இன்ஜின் கரெக்டா இருந்ததுன்னா வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இடத்துல சைடு மிரரா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வந்துட்டு வைப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வைப்பரா இருக்கட்டும் சரி, காருக்குள்ள ஃப்ளோர் மேட் இதெல்லாம் இருக்கட்டும் சரி, இன்டீரியர்ல ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கட்டும் சரி, ஸோ காருக்குள்ள இருக்கக்கூடிய சில ஸ்பேர் பார்ட்ஸ் சில இடங்கள் அப்படின்றத வந்துட்டு சரியா சுத்தம் செய்யவே மாட்டாங்க. இந்த டோருக்கு கிரீஸ் போட மாட்டாங்க. அதே போல காருக்குள்ள இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு போட்டுருவாங்க. ஒரு எறும்பெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு நல்லா கொத்தா உள்ள போய் கூடு கட்டிட்டு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் அந்த மாதிரிதான் போட்டு அவர் எலும்பு போட்டிருப்பாரு போல, அந்த எலும்பு எடுத்துட்டு போய் உள்ள வச்சு எறும்பு குடும்பமே நடத்தி இருக்குது. அந்த ஃப்ளோர் மேட்டை தூக்கும் பொழுது வருது. ஏன்னா அவர் ஏசி ஆன் பண்ணும் பொழுது வெறும் எறும்பா பறந்து வருதான், அவருக்கு தெரியல. 2-3 மூக்குல ஏறிக்குச்சு, 2-3 கண்ணில் பட்டதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறார். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேப்பரை வச்சு வந்து தடுத்து பாக்குறாரு, ஒயிட் கலர் பேப்பரை வச்சு பார்க்கும்பொழுது அதுல எறும்பா வந்து அடிக்குதான். அந்த ஏசி இதுல இருந்து ஃப்ளோர்ல இருந்து அது முட்டையெல்லாம் போட்டு அங்கங்க வந்துட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்குது அந்த காருக்குள்ள. அதனால கார் இன்டீரியரையும் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க, டேஷ்போர்டை நல்லா கிளீன் பண்ணுங்க. ஸோ இதுல முக்கியமா டோருக்கு கிரீஸ் போடுங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு பூத் பேஸ் நீங்க ஓப்பன் பண்றீங்க இல்லைங்களா, அதுல நீங்க அந்த வந்துட்டு மெக்கானிக்கல் சிஸ்டம் அதற்கும் வந்துட்டு நீங்க வந்து கிரீஸ் போட்டு வைங்க. அந்த பம்பும் பாத்தீங்கன்னா வந்து கிரீஸ் போட்டு நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். காருக்காகவே ஸ்பெஷல் கிரீஸ் அப்படின்றது விற்கிது, அதை வாங்கி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் வெளியில வந்துட்டு பேனட் ஓப்பன் பண்ற இல்லைங்களா ஃப்ரண்ட்ல, அதுலயும் நீங்க கிரீஸ் தடவணும். அப்பக்கப்ப லூப்ரிகேட்டை வந்துட்டு ஆயில் அப்படின்றது பயன்படுத்தாதீங்க. அந்த W40 எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. பிகாஸ் அந்த W40 போடும்போது அரிச்சிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அது பயன்படுத்தாதீங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்றதுக்காக உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால எனக்கு வரல. ஒருவேளை அதை பற்றி வீடியோ வேணுமா நான் எங்கெங்க அடிச்சேன் அப்படின்றத காமிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கார் எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாம உள்ள இன்டீரியர்ல வந்துட்டு இன்ஜின் பக்கம் மட்டும் இல்லாம நம்ம காருக்குள்ள எல்லாத்தையுமே சரி பண்ணி வைக்கணும். அந்த ஏசிக்குள்ள வந்து அடிக்கடி அந்த நுரை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த நுரை வரக்கூடிய ஸ்ப்ரேவை அடிச்சு அந்த ஏசிக்குள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில எடுக்கணும். காயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காயில நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால ஏசியை கொஞ்ச நேரம் ரன் பண்ண விட்டுட்டு தான் ஆஃப் பண்ணணும். அந்த கூலிங்கோட இருந்ததுன்னா ஸோ ஆப்வியஸா அந்த இடத்துல வந்துட்டு அந்த கூலிங் அதிகமா இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா வந்துட்டு சில நேரங்களில் வந்து ஃபங்கஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. பாருங்க, சின்ன விஷயம்னு ஆரம்பிச்சேன், அது எங்க போய் இருக்குது அப்படின்றத. அடுத்தது எப்பவுமே இவங்க என்ன செய்வாங்கன்னா,
கார்ல வந்து ஃபியூல் கம்மியா வைப்பாங்க. அந்த எல்லோ துடிக்கிற வரைக்கும் வந்துட்டு அதை கம்மியாவே வச்சுட்டு இருப்பாங்க. எல்லோ துடிக்கிறதுக்கு வந்தா மட்டும் தான் போய் ஃபியூலே போடுவாங்க. ஸோ இதனால கார்ல இருக்கக்கூடிய பம்ப், அதாவது வந்துட்டு கார் டேங்க்ல வந்துட்டு ஒரு பம்ப் இருக்கும், மோட்டர் ஒன்று இருக்கும். அந்த மோட்டர் தான் அதை சக் பண்ணி இழுத்து உங்களுக்கு வந்து இன்ஜின்குள்ள தள்ளும். ஸோ அது என்ன ஆகும்னா குறைய குறைய எம்டியா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மேக்சிமம் அது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் மேடு ஏறும் பொழுதோ ஒரு பள்ளத்துல இறங்கும் பொழுதோ அதுல வந்துட்டு ஃபியூல் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பள்ளத்துக்குள்ளதான் இருக்கும். பட் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அன்னெசரி கார் இப்படி திரும்பிச்சு ரொம்ப ஹைட் மேலே ஏறிச்சு அப்நார்மலா அப்படின்னா, ஏதாவது பள்ளத்துல விடும்பொழுது ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு பேனிக் டிராவல் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குங்க. எங்க பெட்ரோல் தீரும்னு தெரியலையே, எவ்வளவு கம்மியா இருக்குன்னு தெரியல, எவ்வளவு மைலேஜ் வரும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக்லயே இருப்போம். ஒரு எமர்ஜென்சி டைம்ல காரை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்றது பைக்கு கீக்குன்னா தள்ளிக்கிட்டு போயிடலாம், இல்லை வேற ஏதாவது டோ பண்ண வச்சுட்டு கூட போயிடலாம். கார் அப்படி பண்ண முடியாது, நிறுத்திட்டு தான் போகணும். ஸோ அதனால உங்ககிட்ட எப்போ பைசா இருக்கோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த வந்துட்டு எல்லோ துடிக்குது பாத்தீங்களா, அந்த எல்லோ கலர் பெட்ரோல் ஃபியூல் லோகோ, அது வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. அண்ட் இது முக்கியமான ஒண்ணுங்க. அதாவது ஓவர்லோடு அப்படின்றது ஏத்துறது. இந்த ஓவர்லோடு ஏத்துறதுனால நார்மலா கார்ல ஒரு 4 பேர் போலாம், 5 பேர் கூட போலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 பேர் கூட போலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 பேரையும் ஏற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்றதெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. ஓவர்லோடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ்க்கு வந்துட்டு ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொடுக்கும். ஏன்னா அதை டிசைன் பண்ணது இந்த வெயிட்டுக்கு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளால ஒரு 10 கிலோ தான் கையில் தூக்க முடியுமா, 10 கிலோ தூக்கும். மீதி ஒரு 50 கிலோ 100 கிலோ தூக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் காருக்கும் நடக்கிறதுக்கான, இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே போல இந்த டயருக்கும் அவ்வளவுதான். இந்த கெப்பாசிட்டி தான் இது. லாரியில வந்துட்டு ஒரு 10 டன் ஏத்துறாங்கன்னா அதே போல வந்து கார்ல நம்ம ஏற்றக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பெரிய வெயிட் எல்லாம் வச்சுட்டு அந்த சஸ்பென்சர் குதிக்குது. சின்ன பள்ளத்துல விட்டா கூட அப்படியே குதிக்குது. நான் போயிட்டு அந்த திருவண்ணாமலை போயிட்டு வரக்குள்ள பார்த்தேன். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த மாதிரி வந்துட்டு வெயிட் அப்படின்றது ஏத்தாதீங்க. அப்படி ஏற்றும் போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டயருக்கும் கிடைச்சிரும், சஸ்பென்ஸுக்கும் கிடைச்சிரும். ஸோ ஆப்வியஸா இன்ஜின் அப்படின்றது இதெல்லாம் வேலை பார்க்கறதுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்து முக்கி தள்ளும். அதுல வேற ஏசி வேற போட்டுப்பாங்க. ஏசியை பொறுத்தனால இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கிரியேட் ஆகி இன்ஜின்ல ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாம இன்ஜின் சூடாகும். ஸோ கூலண்ட் அதிகமாக வேலை பார்க்கும். ஸோ ஏசி அப்படின்றதுனால இந்த கூல் பண்றதுக்காக ஏசி இன்னும் வேலை எடுத்துக்கும். ஸோ இது என்னன்னா ஒரு மலை மேலே ஏறும் பொழுது நல்லா ஏசியை போட்டு செங்குத்தா இருக்கக்கூடிய மலை மேலே ஏறும் பொழுது நல்லா ஃபுல் ஏசியை போட்டுவிட்டு ஏறுற மாதிரி தான். அடுத்தது ஒரு சிலர் என்ன நம்ம செய்யறாங்க, கொஞ்சம் தூரம், அதாவது இந்த சிக்னல் இருந்து இந்த சிக்னல் கொஞ்சம் தூரம் தான், ஆல்ரெடி இங்க இருந்து பார்க்கும்போதே அவங்க எல்லோ போட்டாங்க அப்படின்னு இருக்கும், இல்ல 5 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா சர்ன்னு வேகமா போயிட்டு பிரேக் வச்சு வந்து நிறுத்துவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால தேவையில்லாத ஃபியூல் செலவு அப்படின்றது போகும். ரெண்டாவது இப்ப அங்கங்க கேமரா வந்துருச்சுங்க. ஈசிஆர்ல எல்லாம் நிறைய இடத்துல கேமரா அப்படின்றது வந்துருச்சு. அதனால கவனமா இருங்க. நிறைய பேர் வந்து வேகமா வண்டியை ரன்னிங் அதிகமா ஓட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இங்க போட்டு விட்டுறாங்களா, சீட் பெல்ட் போடாம வந்துட்டு ஓட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்றாங்க. சீட் பெல்ட் அப்படின்றது ஃபைன் போடுறாங்கன்றது கிடையாதுங்க. ஸோ கார் வந்துட்டு குட்டி, அந்த குட்டியில நீங்க சடன் பிரேக் அடிக்கும் போது காரை ஓட்டுறவங்களுக்கு தெரியும். சடன் பிரேக் அடிக்கும் போது அது எப்படி போய் வந்துட்டு முன்னாடி போயிட்டு வரும், எவ்வளவு பவர்ஃபுல்லா அடிக்கின்றது தெரியும். ஏன்னா 4 வீலையுமே ஒரு சேர பிடிக்கக்குள்ள அது அப்படிதான் நடக்கும். புது கார்னா கூட ஏதோ அந்த ஏபிசி இருக்கிறதுனால அது ஏதோ வந்துட்டு கரெக்டா பிடிச்சிக்கும். ஏபிஎஸ் இருக்கிறதுனால, சாரி ஏபிசின்ட்ட பாருங்க, ஏபிஎஸ் இருக்கிறதுனால ஸோ அது கரெக்டா பிடிச்சிக்கும். ஏன்னா ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் தானே அது. ஸோ அதனால கரெக்டா பிடிச்சிக்கும். பட் எதுவுமே இல்லைன்னா இது கஷ்டம். அண்ட் அதே போல இன்னொன்று என்னன்னா கார்ல ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த நம்ம பாதுகாப்புக்காக சீட் பெல்ட் போட்டே தாங்க ஆகணும். அண்ட் அதே போல இதுல ஒரு லிஸ்ட் அப்படின்றது எடுத்துருக்கிறது என்னன்னா, வேகமா நம்ம சடன் பிரேக் அடிக்கிறதுனால சஸ்பென்ஸ்ல வந்துட்டு சில ஸ்ட்ரெஸ் உண்டாகும்னு சொல்றாங்க. பிரேக் வந்துட்டு பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா அது தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டயர் சில நேரங்களில் டேமேஜ் ஆகிறதுக்கு, ஏன்னா வந்து பேனிக் பிரேக் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ லாங் டேர்ம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது இழுத்துட்டு வந்துடும்னு சொல்றாங்க. வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு இந்த கார் யூசர் மேனுவல்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல ஒவ்வொரு இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி இருக்கு, காரை எப்படி மெயின்டைன் பண்ணும், சர்வீஸ் புக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி மெயின்டைன் பண்ணும், என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணும், என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ கார் இன்ஃபோடைன்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ கிளஸ்டர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ இன்ஜின்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது ஒரு ஓனருக்கு நிறைய விவரங்கள் அப்படின்றது காரை பத்தி தெரியும். நிறைய மெக்கானிக் சர்வீஸ் சென்டர் போறீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா நானே அப்படிதான் தெரிஞ்சுப்பேன். சர்வீஸ் சென்டர்ல போய் பேசும்பொழுது அவங்க நிறைய விஷயங்களை எனக்கு தெரியாததெல்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு இன்னும் நிறைய இருக்கும் நான் இந்த காரை பற்றி கத்துக்கிறதுக்கு. ஸோ கார் வாங்கிட்டோம், காரை நிறுத்தி வச்சிட்டோம். ஸோ தட்ஸ் நாட் குட். காரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்.
ஏன்னா கார் அப்படின்றது நம்ம குடும்பத்தோட உட்காந்துட்டு போகக்கூடிய ஒரு பொருள். அதை கரெக்டாக சர்வீஸ் கொடுத்துட்டு கரெக்டாக சீட் பெல்ட் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது சில தேவையில்லாத வந்துட்டு விஷயங்களை நம்மளால தவிர்த்துக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வந்து காரை நல்லா பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா ஸோ எனக்கும் சில நாட்கள் அப்படிதான் இருந்தது. கார் வாங்கி ஒரு மாசம் ஒரு 5-6 மாசம் பயங்கரமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி வெயில் தானே அடிக்குது என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஏன்னா வெயிலில் நம்ம விடும்பொழுது அந்த வைப்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா, வைப்பர் பிளேடு அப்படின்றது வந்துட்டு போயிடும். ஸோ கண்ணாடியில் ஹீட் ஆகி அந்த பிளேடு போயிடும். அதனால அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேற ஏதாவது நான் விட்டுட்டு இருந்தேன்னா அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.